வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இது வந்து ஒரு கமெண்ட்ஸ் வீடியோ தான். ஆனால் இது கமெண்ட்ஸ் வீடியோன்னு மட்டும் கிடையாது. இதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். ஏன்னா நீ தண்ணி போட்டிருக்கியா, மாற்றி பேசுகிற அப்படின்னு கூட என்ன கேட்கலாம். ஏன்னா ஒரு 2 மாதம் முன்னாடி நம்ம ஒரு ஃபோனை பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக பேசியிருப்போம். அதுலேருந்து ஒரு 2 மாதம் கழிச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை இருக்கிறதே கேவலமாக காரி துப்பிருப்போம். இதுவே 2 மாதம் முன்னாடி ஒரு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சரியில்லைன்னு நம்ம சொல்லியிருப்போம். அதுலேருந்து 2 மந்த்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருப்போம். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒரு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 2023 எண்டில் ரிலீஸ் ஆகிருக்கலாம். அன்றைக்கி டேட்டுக்கு வந்து அந்த ஃபோனை இருக்கல யார் அடித்து துப்பலை நொறுக்கியிருப்போம். ஆனால் 2024 எண்டில் திடீர்னு பிக் பில்லியன் சேல்ஸ் அப்போ இந்த ஃபோன் தாராளமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, எதனால் இப்படி மாற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. அப்போ பேசாமல் இந்த டாப்பிக்கை மாற்றி யோசி அப்படின்னு வச்சிடலாமா? அப்படி தான் இருக்குது. ஏன்னா கன்சிஸ்டன்சி எந்த இடத்துலையுமே இல்லை. கன்சிஸ்டன்சி எப்பயுமே எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே இருக்கிறது இல்லை. இப்போது பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபோன் லான்ச் ஆகும்போது என்ன பில்டோட வருதோ, அது ஃபோனாக இருந்தாலும் சரி, ஆக்சசரிஸாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, அந்த பில்டு குவாலிட்டியில் எந்த விதமான சேஞ்சஸும் நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக பார்க்க போகிறது கிடையாது. மேபி அவங்க ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கலாம் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அலாய், வேறு லெவல் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா வியர் அண்ட் டியரில் அந்த அலாய் வந்து என்ன ஆகுது, ஒன்று ஃபேட் ஆஃப் ஆகுது, இல்லாட்டி அது மேலே பண்ணியிருக்கக்கூடிய அந்த கலரிங் பீல் ஆஃப் ஆகுது, அப்படியும் இல்லையா அந்த மெட்டீரியலே கிராக் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது எப்போ நடக்கும், ரொம்ப இருக்கிறதுலே ஒஸ்ட் குவாலிட்டியாக இருந்ததுன்னா ஒரு 2 மாதத்தில் நடக்கலாம், 3 மாதத்தில் நடக்கலாம், அண்ட் சம்டைம்ஸ் 1 இயர் கழிச்சு நடக்கலாம். இதை நம்ம வந்து எப்படி லான்ச் ஆகிறப்பயே சொல்ல முடியும்? இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு சில ஃபோன்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்கன்னா இது இருக்கலே பெஸ்ட் பர்ஃபார்மிங் டிவைஸு, இந்த செக்மெண்ட்டில் இதுதான் இருக்கலே பெஸ்ட்டு. ஏன்னா இதில் பாருங்கள் Antutu ஸ்கோர் எந்த லெவலில் இருக்குது, 3D மார்க் எப்படி இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு ஸ்கோர்லாம் காட்டுவாங்க. இதெல்லாம் வந்து சொல்ல போனால் அப்போதைக்கு ஓகே, பட் ரியல் வேர்ல்டில் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னும் போது தான் நமக்கு வந்து என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் வரும், நம்ம என்ன மாதிரியான அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம், நம்ம என்ன என்வரான்மெண்ட்டில் இருக்க போகிறோம், நம்ம நெட்வொர்க் என்ன, அதில் 4G 5G எந்த அளவுக்கு வந்து ஸ்டெபிளாக இருக்க போது, அது ஸ்டேபிளாக இருக்கணும். ஏன்னா ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருந்ததுன்னா அதுவே வந்து பேட்டரி கன்சியூம் பண்ணும், ஃபோன் சூடாகும். இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரியான டேட்டா, ஒய்ஃபை டேட்டாவில் கனெக்ட் ஆகிறோமா, இல்லாட்டி மொபைல் டேட்டாவில் கனெக்ட் ஆகிறோமா, ஸோ எவ்வளோ ஃபேக்டர்ஸ். இது மட்டுமா இல்லைங்க, இன்னும் நான் தாண்டி நிறையா சொல்லிக்கிட்டே போகலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், ஒரு யூசர் யார், அந்த யூசர் அவர் எப்படி யூஸ் பண்ண போகிறாரு, இந்த மாதிரியான விஷயங்களும் அந்த டிவைஸோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸை டிசைட் பண்ணும். ஸோ மொத்தம் வந்து அவங்க ஸ்டேஜில் ப்ரெசென்ட் பண்ணும்போது காட்டுறது எல்லாமே அவங்க லேபில் டெஸ்ட் பண்ணது மட்டும்தான். ஸோ லேப்னு வரும்போது அது என்ன மாதிரியான ஒரு என்வரான்மெண்ட்டாக இருக்கலாம், எல்லாமே ஐடியலாக இருக்கிறதுக்கு தான் அவங்க எய்ம் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குன்னா ஜிகாபிட் கனெக்ஷனாக இருக்கும். ஸோ ஒய்ஃபை ஓப்பன் பண்ணாலே 1 Gbps ஸ்பீடு வரும். ஸோ அதில் வந்து இப்போ ஏதாவது இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறோம், இல்லை டவுன்லோட் பண்ணி பார்க்குறோம், அதில் கேம் ஆடி பார்க்குறோம் போது அது எப்படி இருக்கும், அந்த ரூமில் கண்டிப்பாக டெம்பரேச்சர் எப்படி வச்சுருந்துருப்பாங்க, இருக்கிறே பெஸ்ட்டு என்வரான்மெண்ட் டெஸ்டர்ஸ்க்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து கண்டிப்பாக டெம்பரேச்சர் நார்மலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 20 டிகிரியோ இல்லை அது கீழே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு என்வரான்மெண்ட்டில் டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெகுலர் யூஸரு அவுட்டோரில் யூஸ் பண்ண போகிறோம், மொபைல் டேட்டா ஆனில் இருக்குது, பைக்கில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே மேப்ஸ் போட்டுக்கிறோம், திடீர்னு ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறோம், ஃப்ரெண்டு வர லேட் ஆகுது, மேப்பை பின்னாடி தள்ளி விட்டுறோம். ஏன்னா 2 பேருமே காமனாக ஒரு இடத்துக்கு தான் போகிறோம், வரதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அந்த கேப்பில் ஒரு கேம் அப்படி ஆடிக்கிட்டு இருக்கோம் மொபைல் டேட்டாவில். அப்போ அந்த ஃபோன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்? ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா, ஒரு யூசர் எந்த மாதிரியான சிச்சுவேஷனில் என்ன மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டில் அதை யூஸ் பண்ண போகிறாங்கிறத பேஸ் பண்ணி அந்த ஃபோனோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அப்படியே மாறும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இது நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பொதுவாக ஒரு ஃபோன் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் நான் சொல்லுவேன். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், மேக்ஸிமம் நீங்கள் எல்லாரும் போடுற கமெண்ட்ஸ் அதிகமாக படிச்சுக்கிட்டே இருப்பேன். எப்பயுமே மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த யூசர் ரிவ்யூவாக இருக்கட்டும், இல்லாட்டி பர்சனலாக நம்ம போடக்கூடிய ரிவ்யூவாக இருக்கட்டும், அன்பாக்சிங்காக இருக்கட்டும், எது போட்டாலுமே கடைசியில் நான் அதுக்காக தான் திரும்ப என்ன கேட்குறேன்னா, இந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்ப முக்கியம், யாருக்கு வாங்குறவங்களுக்கும் முக்கியம், ப்ளஸ் எனக்கும் அது முக்கியம். நானும் உட்காந்து ஃபுல்லாக செக் பண்ணிட்டு வந்து இன்கேஸ் நான் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம், அதை வந்து நான் ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறும். அதை படித்து பார்க்கும்போது இப்படி ஒரு கண்டிஷன் இருக்கா, இந்த கண்டிஷனில் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு தான் வந்து கமெண்ட் எப்பயுமே நம்ம செக் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்ன, ஆக மொத்தம் ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் ஆகும்போது ஆன் பேப்பர் ஒன்று இருக்கும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கும், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுங்கிற விஷயத்தை நான் இப்போ பார்த்துக்கலாம்னா, ஃபஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ போட்டதுக்கு அப்புறமா தான் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் தெரிஞ்சிக்க முடியும். அப்புறமா அப்படியே ஒய்டாக நம்ம அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய எல்லாரும் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் எப்படி ஃபீல் ஆகுது, ஓவரால் வந்து 10ல் 8 பேருக்கு எப்படி இருக்குங்கிறது தான் ஒரு பெரிய ஃபேக்டராக கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு திரும்ப வர முடியும். அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், 2 months அது ஆகும். ஸோ இது ஒரு ஃபேக்ட். அடுத்து என்னென்னா காம்படிஷன். இப்போது ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எத்தனை தடவை சொன்னாலும் அந்த பையிலே போட்டு அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அவன் அடிக்கிறதுல வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லை. Nothing Phone 2a. ஸோ இந்த பையன் வரும்போது நமக்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30,000 கீழே வந்ததுன்னா சூப்பர் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் தான் மார்க்கெட்டில் இருந்தது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ரியல்மியில் GT6ன்னு சொல்லிட்டு 8s Gen 3யோட ட்ரிபிள் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லான ஒரு கேமரா, ஒரு 8 MP அல்ட்ரா வைட் இருந்தாலும் மீதி ரெண்டுமே 50 மெகாபிக்சல்னு சொல்லிக்கிற அளவுக்கு இருந்தாலும் அப்படிப்பட்ட ஃபோனையும் கூட நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, எல்லா கமெண்ட்ஸையும் படிக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஓவர் ப்ரைஸ்ட்.
ரியல்மி கிட்டேருந்து ஒரு ஃபோனு ஓவர் ப்ரைஸ்டு 41,000க்குலாம் அது ஒர்த்து கிடையாது இந்த மாதிரியான நிறைய கமெண்ட் படிக்க முடியுது. அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு மீனிங்ஃபுல்லான ஒரு சில செட்டப்பு, LTPO பேனல், 8 ப்ராசஸர், பின்னாடி பார்த்தீங்கன்னா கிளாஸ் பில்டு, ஸோ ஓவராலாக வந்து சார்ஜிங் மெக்கானிசமாக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும், எல்லா ஆஸ்பெக்ட்டையும் எடுத்து பார்க்கும்போது என்ன ஆயிடுதுன்னா எண்ட் ஆஃப் தி டே வந்து ரியல்மியில் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஃபோன் அந்த மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ப்ரைஸ் வந்து எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஒரு ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் மாதிரி தெரிஞ்சாலும் இவ்வளோ அதுக்கு மேலே என்ன ஆகுது, எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக பில்ட் ஆகி இந்த ப்ரைஸிங் வந்து அக்செப்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி கன்சியூமர்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நத்திங்க்கு நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா நத்திங் ஃபோன் 2Aக்கு நடக்கலை. நத்திங் ஃபோன் 2Aக்கு என்னாச்சுன்னா 25,000 சொன்னதுமே நிறைய பேர் வந்து என்னன்னா சூப்பர் ப்ரைஸிங் அப்படின்னு தான் சொன்னாங்க. யாருமே வந்து 25K வந்து ஓவர் ப்ரைஸ்டுன்னு, அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் சொல்லலை. மெஜாரிட்டி எல்லாருமே வந்து நல்ல ஒரு ப்ரைஸிங் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ இது எப்போ ரிலீஸ் ஆகும்போது, ஸோ ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனதுமே நமக்கு என்ன தோணுச்சு, இந்த 25K அப்படிங்கிற செக்மெண்ட்டில் 25 to 30 இல்லாட்டி 20 to 30 அப்படிங்கிற இடத்துல இப்போதைக்கு நம்ம சாலிடாக வந்து ஒரு ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ண முடியும்னா நத்திங் ஃபோன் 2A அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஃபீல் ஆயிருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த ஃபோன்ஸ் எல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், மோட்டோரோலாவில் Edge 40 ஃபியூஷன் இருக்கும், Edge 40 நியோ இருக்கும், ஃபியூஷன் சொல்லிட்டேன் நியோ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கூவில் Z7 Pro இருக்கும், Z9 Pro இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங்லேயே S20 FEலாம் விற்றுக்கிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபோன்ஸ் இருக்குது. விவோவில் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஓப்போவில் ஆப்ஷன்ஸ் இருக்குது, OnePlusல நார்டு CE3 இருக்குது. ஸோ அப்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. பட் அதில் வந்து புதுசாக நமக்கு தெரியறது யார் அப்படின்னு பார்த்தா அதுவும் இந்த 7200ங்கிற ப்ராசரை வச்சு இப்போ ஒரு ஓப்போவோ இல்லை விவோ ஃபோனோ வருதுன்னா 40,000 கிட்ட ப்ரைஸ் பண்ணுவாங்களா. பட் இவங்க 25,000 நமக்கு வந்து ஒரு கிரேசியான ஃபீல். அதுவும் இவங்க 7200 கிடையாது, நாங்கள் மீடியாடெக் கூட ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து 7200 Pro அப்படின்னு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல இம்பாக்ட் ஏற்படுத்திச்சு. ஆனால் அது எவ்வளோ நாள் இருந்தது அப்படின்னும் போது தான் இங்கே அடுத்த தாட் வருது. என்னன்னா இவங்க என்ன சொன்னாங்க, 7200 தான் எங்களால் வந்து இந்த ப்ரைஸுக்கு கொடுக்க முடியும், குவால்காமோட SoCலாம் இந்த ப்ரைஸுக்கு கொடுக்க முடியாது இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருந்தாங்க. பட் OnePlus நார்டு CE4 யாருமே எதிர்பார்க்கல. அது வந்து என்ன பண்ணிச்சுன்னா 7 Gen 3யோட வந்தனால ஓரளவுக்கு பேட்டரி ஆஸ்பெக்ட்லேயே இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸ்லேயே இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான ஏரியாவில் நிஜமாவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் என்னாச்சு, iQOO Z9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனு. iQOO Z9 என்ன ப்ரோ, இவன் 2 50 MP சென்சார் வச்சிருக்கானே, iQOO Z9 ஒன்றே தான் வச்சிருக்கான், அவனை நம்ம பெருசாக பேச முடியுமா அப்படின்னு யோசிச்சா iQOO என்ன சொல்கிறான், நான் வந்து சோனி சென்சார் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸிங் இருக்கு இல்லையா, போஸ்ட் ப்ராசஸிங், அது வந்து நத்திங்கோட கொஞ்சம் பெட்டராக இருந்தது. நத்திங்கில் இருக்கிற வீடியோகிராஃபியோட iQOO Z9ஓட வீடியோகிராஃபி பெட்டராக இருந்தது. இது எல்லாமே நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இதுவும் மாறும், இதுவும் சப்ஜெக்ட் டு கண்டிஷன். எப்படின்னா iQOOலையும் ஒரு சில அப்டேட்ஸ் வந்து அது இன்னும் பெட்டர் ஆகலாம், இல்லாட்டி iQOOல ஒரு சில அப்டேட்ஸ் வந்து அது டவுன் கிரேட் ஆகலாம். அதே மாதிரி இப்போ நத்திங் 2Aக்கு இதுக்கப்புறம் ஒரு அப்டேட் வந்து வீடியோ கேமரா கேப்பபிலிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகலாம். ஏன்னா நத்திங்கில் இருக்கக்கூடிய டவுன் சைட்ஸில் வீடியோவையும் ஒன்று சொல்லலாம், ரொம்ப சூப்பர் ஆஹா ஓஹோலாம் இருக்காது, அதுவும் கொஞ்சம் லோ லைட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படும், ரொம்ப நாய்ஸ் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரேமில். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, இது எப்போனாலும் ஃபிக்ஸ் ஆகலாம். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து மறுபடியும் நம்ம ஸ்டாண்டு மாறும். ஸோ இப்போ இன்னொன்று என்னென்னா இந்த காம்படிஷன் நான் சொன்னேன்ல, இப்போ பாருங்கள் CE4 வந்துச்சு, அடுத்து Z9 வந்துச்சு. Z9 வந்து கார்டு ஆஃபர் எல்லாம் போடும்போது 20K ஒன்று என்ன ஆயிடுச்சு, அதே 7200 சொன்னதுக்கப்புறம் அதுவும் மீனிங்ஃபுல்லாக ஒரே கேமரா தாங்க ஆனால் நல்லா இருக்கும் அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து நான் வந்து பொதுவாகவே அல்ட்ரா வைட் கேமராலாம் அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணுறது இல்லை, பிரைமரி சென்சர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் போது என்ன ஆயிடுது, ஓகே எனக்கு இது போதும், நான் ஒரு 3000 4000 சேவ் பண்ண முடியுதுன்னும் போது நான் இதுக்காக வந்து நத்திங் ஃபோன் 2A வாங்கணும், இந்த மாதிரியான ஒரு தாட். ஸோ அப்போது ஆடியன்ஸ் வந்து எப்படி ஆகிறாங்கன்னா, அதை கன்சியூமர்ஸ் எப்படி ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஸ்பெசிஃபிக்காக ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க, அதாவது ஒரு செட் ஆஃப் கன்சியூமர்ஸ் இருக்காங்க. ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் ஓவரால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு கன்சியூமர் இருப்பாங்க. இன்னொரு சில கன்சியூமர்ஸ் வந்து ஓவரால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட பார்க்காம, ஓவரால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி தெரியுமா சொல்கிறேன், இப்போது 7200 இருக்கிறதுலே ஸ்மூத்தஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா, ஆனால் ஒரு சிலர் எப்படி திரும்ப வருவாங்க, எனக்கு மீடியாடெக் SoCலாம் வேணாம், எனக்கு குவால்காம் SoC தான் வேணும் அப்படின்னு சொல்லி கூட ஒரு சிலரோட டிமாண்ட் இருக்கும். ஸோ அப்போ அவங்க வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, இது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் கூட எனக்கு இது வேணாம், எனக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் குவால்காமில் உள்ள ஃபோனாக சொல்லுங்கள், அண்டர் 30Kல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் நடக்கும்போது என்ன, ஆல்ரெடி 3 ஃபோன் பற்றி பார்த்தோம். இந்த டைமில் தான் என்னாச்சு, Edge 50 Pro வந்து உங்களுக்கு ஆஃபரில் அண்டர் 30K, அதுக்கப்புறம் Poco F6, அப்புறம் GT60 போய்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இது என்ன, இது க்ரோயிங் காம்படிஷன். ஸோ அப்போ இந்த க்ரோயிங் காம்படிஷனில் என்ன ஆயிடுதுன்னா, இப்போ நான் நத்திங் ஃபோன் 2Aவை இப்பயும் என்னால் சொல்ல முடியும் 20 to 30K அப்படின்னு சொல்லலாமே தவிர நத்திங் ஃபோன் 2A தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, நத்திங் ஃபோன் 2A தான் இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் சொல்ல முடியாது, ஏன்னா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த காம்படிஷனுங்கிற டேக் என்ன பண்ணுது பாருங்கள், காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ்லேயே கிராஜுவலாக என்ன ஆகுதுன்னா டாப் 10 மூவிஸ் மாதிரி ஆயிடுதுங்க. சன் டிவியில் முன்னெல்லாம் டாப் 10 மூவிஸ் பார்ப்பீங்கல்ல, எவ்வளோ பேர் டாப் 10 மூவிஸ் பார்த்துருக்கீங்க, மறக்க முடியுமா? ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி புதுசாக அந்த படம் நல்ல மக்கள் வரவேற்பு இருந்ததுன்னா இருக்கலே டாப்பில் இருக்கும். அது ஒரு 2 வாரம் 3 வாரத்தில் அப்படியே அமிங்கிச்சுன்னா டாப் 10 விட்டு வெளில போய்டும், ஏன்னா அடுத்தடுத்து வர படம் மேலே போய்டும்ல, அந்த மாதிரியான நிலமை தான் இங்கேயும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு பக்கமா. அடுத்து நான் ஆல்ரெடி என்வரான்மெண்ட் பற்றி பேசினா இன்னொரு ஃபேக்ட் இருக்குது, ஒஸ்ட் அப்டேட்ஸ். அதாவது ஃபோன் வரும்போது நிஜமாவே நல்லா இருந்திருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா Xiaomi 12 Pro
என்னதான் அது வந்தாலும் வரும்போது பார்த்தீங்கன்னு வைங்களேன் 8Gen 1ங்கிறதே ஒரு பெரிய அதுக்கு ஏதாவது ஒரு டேர்ம் யூஸ் பண்ணலாமான்ற அளவுக்கு இருக்குது. 8Gen 1ங்கிறது பார்த்தீங்கன்னா சாபக்கேடு. எல்லா ஃபோனுக்குமே வந்து 8Gen 1 ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்ததுன்னு சொல்லலாம். OnePlus வந்து இருக்கிறதுலே ப்ரீமியமான ஒரு ஃப்ளாக்ஷிப் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் 7 சீரிஸ்க்கு அப்புறம் டேரெக்டாக 10 Pro தான் சொல்லணும். 10 Proவில் என்ன ப்ராப்ளம்னா 8Gen 1 தான் ப்ராப்ளம். எப்போ பாரு ஃபோன் சூடாகும், எதை யூஸ் பண்ணாலும் ஃபோன் சூடாகும், பேட்டரி பெருசாக நிற்காது. ஏன் நிற்காது? பின்னா ஃபோன் பாதி நேரம் சூடாக இருந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி லைஃப் செம்மையாக பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரியான ட்ராபேக்ஸுக்கு வந்து அந்த ஹார்ட்வேர் ஒரு பக்கம் பிரச்சனையாக இருக்கும்போது சாஃப்ட்வேரும் பார்த்திங்கன்னு வைங்களேன் அடுத்தடுத்த அப்டேட்டில் டீக்ரேட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா Xiaomi 12 Pro வந்த புதுசில் சீரியஸாகவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. பேட்டரி லைஃப் வந்து அப்பயும் ஆவரேஜ் தான் சரியா. ரொம்ப கேஷுவல் அண்ட் மீடியா கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது குட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து கொஞ்சம் அடிச்சு யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து அது ஃபார் ஷோர் வந்து பிலோ ஆவரேஜ். சம்டைம்ஸ் கேமர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் புவர் மாதிரியே ஃபீல் ஆகும். ஒரு நாளைக்கு 2 தடவைலேருந்து 3 தடவை சார்ஜ் போடுற மாதிரி தான் ஆகும். ஆனால் ஓவரால் ஃபோன் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த டிசைனாக இருக்கட்டும், அதே மாதிரி அது கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்காக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் சூப்பராக இருந்தது. அதெல்லாம் சூப்பராக இருந்தாலும் இந்த ஏரியாவெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ண வேண்டியதாக இருக்குல்ல. நான் வெறும் பர்ஃபார்மன்ஸை மட்டும் பார்த்துட்டு இருக்கலே சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் தரும் அதனால் எல்லாரும் Xiaomi 12 Pro வாங்கிக்கோங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னும் போது கீழே பார்த்து அப்படியே டிப் ஆகி கீழே பார்த்து போகுது பொறுமையாக. இதை தாண்டி அடுத்து என்னென்னா க்ரீன் லைன் இஷ்யூ வேறு இப்போ ஒரு சிலர் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு அப்டேட்டில் ஒரு ஃபோன் வந்து கெத்தாவும் ஆகலாம் வெத்தாவும் ஆகலாங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அதே சமயம் இப்போ நத்திங் பக்கம் போவோம். நத்திங் ஃபோன் 1 வந்த புதுசில் நல்லா இல்லைன்னு இல்லைங்க. ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஒரு பிராண்ட் வந்து ஒரு ஃபோன் லான்ச் ஆகுதுன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அது மேலே ஒரு பெரிய ஹோப் வைப்பாங்க. அப்புறமா போக போக அப்டேட்டில் அது வந்து இருக்கலே பெட்டர் ஆகிட்டே போகும்போது நிறைய பேர் அது மேலே என்ன ஆகும், அந்த ட்ரஸ்ட் இன்னும் அதிகமாகும். நம்பி வாங்கலாங்க. இவங்ககிட்ட வாங்கினா என்ன ஆகுதுன்னா வரும்போது இப்படி தான் இருந்தது, அதுக்கப்புறம் அப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் சூப்பர் ஆச்சு, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சொல்கிற மாதிரியான விஷயங்கள் பார்க்கலாம். நத்திங் மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சாம்சங் சைட்லையும் பார்க்கலாம். ஈவன் இப்போ S24 சீரிஸ் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா S24 அல்ட்ராவும் வந்தப்போ ஒரு சில பிரச்சனைகள்லாம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில அப்டேட்ஸில் அது ஃபிக்ஸ் ஆச்சு. சொல்லப்போனால் அதே Xiaomi, Redmi இந்த கம்பெனிலே கூட சொல்லலாம். HyperOS வந்த புதுசில் எனக்கு இதில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப்லாம் வந்து ஆவரேஜாக இருக்குங்க. ஒரு 5 மணி நேரம் SOTங்கிறது வந்து எனக்கு இந்த ஃபோனில் கிடச்சிட்டு இருந்தது. இது Redmi Note Pro Plus 7200 அல்ட்ரா இருக்குது. ஸோ இதில் வந்து பேட்டரி லைஃப் அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ நான் யூஸ் பண்ணும்போது எப்படி தெரியுமா இருக்குது, இப்போ நான் எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா நேற்று காலையிலேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ எடுக்கும்போது நியாயமாக பார்த்தா ஒரு 30 ஹவர்ஸ் கிராஸ் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். இந்த 30 ஹவர்ஸில் இது வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை 100% சார்ஜ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் டைம் 100% சார்ஜ் போட்டதுக்கப்புறம் இப்போ 100% சார்ஜ் போட்டு 65% இருக்குது சரியா. அப்போது பேட்டரி லைஃப்பில் என்னால் வந்து இந்த இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியுது. ரெண்டாவது என்னென்னா இதே சிச்சுவேஷனில் ஒய்ஃபைலே கனெக்ட் ஆகியிருந்தாலும் ஒரு ஜென்டில் ஒரு வார்ம்னஸ் ஃபீல் ஆகும் முன்னெல்லாம். இப்போ அது ஃபீல் ஆகிறதே இல்லை. ஸோ அப்டேட் சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம்னா ஃபோனை இம்ப்ரூவும் பண்ணலாம். அதே சமயம் இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்கு அந்த ஃபோனு. இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு வேறு ஒரு அப்டேட் வந்து HyperOS 1.1ன்னு ஒன்று வந்து இது கதையை தலைகீழ மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது, அப்டேட்ஸ்னாலேயும் நம்மளோட ஸ்டாண்டில் நம்ம சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நல்லாயிருக்கும், 2 மாதம் கழிச்சு நீங்கள் எல்லோரும் போடுற ஃபீட்பேக், உங்கள் எல்லாரோட ஃபீட்பேக், உங்கள் எல்லாரோட டெலிகிராம் மெசேஜ், உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸ் அதை படித்து தான் நான் இதை தெரிஞ்சுப்பேன். ஏன்னா இப்போ நான் வந்து எல்லா ஃபோனையுமே சைட் பை சைடு யூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியுமானா முடியாது. நீங்கள் எல்லாரும் ரெகுலராக அது உங்களோட பிரைமரி டிவைஸாக யூஸ் பண்ணுறனால தான் நீங்கள் நிறைய விஷயங்கள் ஸ்பாட் பண்ணுவீங்க. அதனால தான் கமெண்ட்ஸ் எப்பயுமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் இருக்காப்ப ஸோ ஒரு அப்டேட் வந்து என்ன பண்ண முடியும், ஒரு ஃபோனை சூப்பராக ஆக்க முடியும், சூப்பராக இருக்கிற ஃபோனை மொக்கையாகவும் ஆக்க முடியும். ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து என்னென்னா ஹார்ட்வேர் இஷ்யூ. ஆல்ரெடி 8Gen 1 பற்றி சொல்லிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைன் இஷ்யூ பற்றி சொன்னேன். இதெல்லாம் தாண்டி போக்கோ யூசர்னாலே என்ன சொல்லுவீங்க, ஃபோன் வாங்கும்போது எனக்கு நீ எக்ஸ்ட்ரா ஒரு வாரண்டி கொடுக்குறது மேட்டர் இல்லை, பாக்ஸ்லேயே ஒரு மதர் போர்டு கொடுன்னு எவ்வளோ பேர் ட்ரோல் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் இஷ்யூ இருக்கிற மாதிரியான விஷயங்களும் நம்ம பார்க்குறோம். ஸோ டிஸ்பிளே லைன் இஷ்யூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி ஆயிடுச்சுன்னா, டிஸ்பிளே லைன் இஷ்யூ ரொம்ப காமனுங்க. 2022, 23, 24லாம் டிஸ்பிளேல லைன் வரலனா தான் சம்திங் ராங்னு சொல்லுவாங்க அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய ஃபோன்ஸில் நம்ம பார்த்துட்டோம். சாம்சங் கொடிகட்டி பறக்கிறான், அடுத்து OnePlus, அடுத்து விவோ, அடுத்து Xiaomi, எல்லாருமே இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்காங்க. விவோலாம் சீரிஸாக விவோட X சீரிஸ்லாம் நிறைய பேர் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே பார்த்தீங்கன்னா X60, X70 யூசர்ஸ்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு க்ரீன் லைன் வந்திருக்குன்னு. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, ரொம்ப இதுவும் அகைன் ஜென்ரலைஸ் ஆகிற மாதிரி இருக்குது. என்ன சமாளிக்கவே முடியல. இது ஆக்சுவலாக கொடுமை. இந்த கொடுமை ஜெனரலைஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ஹார்ட்வேர் இஷ்யூஸ், இந்த ஹார்ட்வேர் இஷ்யூ வந்து நான் அதுக்கு தான் சொல்கிறேன். ஸ்டேஜில் ப்ரெசென்ட் பண்ணும்போது பிராண்ட் வந்து இந்த ஃபோனை பற்றி பேசலாம். LTPO பேனல்னா LTPO பேனல்னு சொல்லலாம், பயங்கரமாக பில்டப் கொடுக்கலாம், ஹை ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, டச் சாம்பிளிங் வேறு லெவலில் இருக்குது, PWD டிமிங் வச்சிருக்கேன், நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் எப்படி யூஸ் பண்ணாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே தான் இருக்கும், இந்த பட்ஜெட்டில் வேறு யாருமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது பக்கத்து ஸ்லைட்லேயே இன்னொரு 4-5 மாதம் கழிச்சு இல்லாட்டி ஒரு வருஷம் கழிச்சு இதில் கோடு விழலாம் அப்படின்னு யாராவது போடுவாங்களா? வாய்ப்பே கிடையாது. பட் எப்போ கோடு விழுதோ அப்போ தான் நான் சொல்ல முடியும், நீங்களும் அப்போ தான் சொல்ல முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆகுது. நான் ஒரு ஃபோன் வரும்போது சீரியஸாகவே ப்ரைஸ் டு ஃபீச்சர் ஆஸ்பெக்டில், ப்ரைஸ் டு ஹார்ட்வேர் ஆஸ்பெக்டில் சூப்பராக இருந்து அப்போ நம்ம எல்லாருமே என்ன பேசியிருப்போம்னா, யூஸ் பண்ணிவிட்டு நிஜமாவே நல்லா இருக்குன்ற பட்சத்தில் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்போம். பட் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க, ப்ரோ கோடு உள்ள ஆரம்பிச்சிருச்சு,
இல்லாட்டி CPU ரீபாலிங் இஷ்யூக்குள்ளே போகுது, ஏனே தெரில. ஃபோன் சூப்பராக தான் இருந்தது, ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட்டுக்கு அப்புறம் செமையாக சூடாகுது. S21 FE 888 எடுத்துக்கிட்டிங்கன்னா டே 1லேருந்தே அது கூலான ஃபோன்னு சொல்ல, டீசெண்டான ஃபோனாக இருந்தது. பட் இப்போ ரீசெண்டாக ஒரு சிலர் 6.1 அப்டேட் வந்த புதுசில் இல்லாட்டி அது வந்ததுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸசிவ் ஹீட் ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. 2 விஷயம் இருக்குது. ஒன்று அப்டேட் காரணமாக இருக்கலாம், இன்னொன்று என்வரான்மெண்ட்டுக்கும் காரணமாக இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ கரெக்டாக சம்மர் டைமு. ஸோ அந்த சிச்சுவேஷனில் தான் எல்லாருமே வந்து இந்த மாதிரியான எக்ஸசிவ் ஹீட்டிங் வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க. இந்த எக்ஸசிவ் ஹீட்டிங் டைமில் தான் எக்ஸினோஸ் வேரியன்ட் எல்லாத்துலேயுமே கோடுகள் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இதான் இந்த ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து ஃபஸ்ட்டே கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நிறைய பேர் நம்மகிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நார்டு C4 வாங்கட்டுமா, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, நார்டு 3 20,000 அவைலபிள் வாங்கலாமா அப்படிலாம் கேட்குறாங்க. SOC ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், ஆன் பேப்பர் ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கட்டும், நார்டு 3 ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு தான். ஆனால் பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அது பக்கத்துலேயே கோடு விழுமான்னு கேட்டால் அகைன் கொஸ்டின் மார்க். ஸோ இது நம்மளால் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு ஏரியா. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்னா, ஒரு சில ஃபோன்ஸுக்கிட்டே நம்ம ஒரு சில ஃபோன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்போம், ஒரு 6 months கழிச்சு அதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ், ஹார்ட்வேர் இஷ்யூஸ்லாம் வெளில வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த ஃபோனை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணுற மாதிரி ஆகும், இல்லாட்டி அதை வாங்காதீங்கன்னு சொல்கிற மாதிரியும் இருக்கும். இது எல்லாமே நான் சொல்கிறது ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ், உண்மையா இல்லையா? அப்போ என்ன இது, ஒரு சிலர் வந்து என்ன கேட்பாங்க தெரியுமா, நீங்கள் 5 மாதம் முன்னாடி இந்த ஃபோன் சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ ஏன் ப்ரோ வேணான்னு சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. என்ன பண்ணுறது, 5 மாதம் முன்னாடி நிஜமாவே அது கொஞ்சம் நல்லா இருந்தது, இப்போ வந்து அப்டேட்ஸ்க்குலாம் அப்புறமா அது கொஞ்சம் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எப்படி சொல்ல முடியும்னா, வாங்குறதுனா வாங்குங்க, அடுத்த அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லலாம். இப்போ வாங்குறவங்க வந்து நீங்கள் சொன்னீங்க அடுத்த அப்டேட்டில் ஃபிக்ஸ் ஆகும்னு, பட் ஃபிக்ஸ் ஆகலைன்னு சொல்லி நம்மகிட்ட வந்தாங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கு தான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே ரெக்கமெண்ட் அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. இப்போ ஐஃபோனை கூட ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது. ஐஃபோன்லேயும் கூட மஞ்சள் டிஸ்பிளே, பச்சை டிஸ்பிளே, கம்ப்ளீட்டாக ஒயிட் டிஸ்பிளேலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. லைன் வளர்றதுக்கு பதில் மொத்த டிஸ்பிளேயும் ஒரே கலருக்கு மாறிடுதுன்னு சொல்கிறீங்க. அப்போ என்ன ஆகிடுது, எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். வேலு நாயகம்னா பயமா, அது என்ன வேதநாயகமா? அந்த வேதநாயகம் மாதிரி தான் இப்படி பிரச்சனையும் வந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால தான் என்ன ஆகிடுதுன்னா நம்மளோட ஸ்டாண்ட் அங்கங்கே இந்த ஆஸ்பெக்ட்லேயும் மாற வேண்டியதாக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர். இது எப்படி சொல்லலாம்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிக் பில்லியன் டேஸ் வர வரைக்கும், அமேசானோட கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் வர வரைக்கும் ஒரு சில ஃபோன்ஸ் நம்ம வேணான்னு சொல்லியிருக்கலாம். அந்த ஃபோன்ஸ் வந்து லான்ச் ஆகும்போது 40,000 லான்ச் ஆகிருக்கலாம். அப்போ நமக்கு என்ன தோணுன்னா, இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் சிமிலராக இருக்கக்கூடிய மற்ற பிராண்டில் ஃபோன்ஸ் எல்லாம் 30,000 இருக்கும்போது நான் எதுக்காக 40,000 கொண்டு போய் இவங்ககிட்ட நொட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த பிக் பில்லியன் டேஸ் ஆஃபரில் அதே ஃபோன் 28,000 அப்படின்னு சொல்லும்போது 40,000 அது ஒர்த் இல்லாத ஃபோனாக இருந்திருக்கலாம். பட் ஒரு 6 மாதம் 8 மாதம் கழிச்சு ஆஃபரில் 28,000 வரும்போது அது நிஜமே ஒர்த்தான ஒரு ஃபோனாக மாதிரி இருக்கலாம். 40,000 அது ஏன் ஒர்த் இல்லை அப்படின்னும் போது வெறும் ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வார்ம் ஆகிக்கிட்டே இருக்குது, எதுக்கு அந்த வார்ம்னஸ்லாம் வாங்கிக்கிட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அதே ஃபோனு அதில் இருக்கக்கூடிய மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாண்ட் அவுட்டாக இருந்து வெறும் அந்த வார்ம்னஸ் மட்டும் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் பட்சத்தில் நிறைய பேர் அப்படி தான் பிக்சல் 6a கூட வாங்கினாங்க. 6a வரும்போது 42,000 43,000 இருந்தது. பட் அதுவே 20,000 அது 28,000 அந்த மாதிரியான பட்ஜெட்டில் பார்க்கும்போது நிறைய பேர் வாங்கினாங்க. அது லைட்டாக வாமாக தான் செய்யும். இருந்தாலும் எனக்கு மற்ற எல்லா ஏரியாலையும் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. கேமரா ஆஸ்பெக்டில் சூப்பராக இருந்தது, பேட்டரி லைஃப்பில் ஓரளவுக்கு ஓகே. ஸோ இது எல்லாமே எனக்கு போதும் ப்ரோ, நான் ஒரு கேஷுவல் யூசர் தான், எனக்கு இதுவே போதும், நான் கேஸ் போட்டேன், எனக்கு அந்த வார்ம்னஸ் தெரியல அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் வாங்கினாங்க. ஸோ இந்த மாதிரியான கிரேசி ஆஃபர்ஸ். ஸோ அப்பயும் என்ன ஆகிடும்னா, ரிலீஸ் ஆகும்போது ஒரு சில ஃபோன்ஸ் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா கன்சிடரே பண்ண மாட்டோம். ஏன்னா ப்ரைஸ் டு ஃபீச்சர், ப்ரைஸ் டு ஓவரால் ஹார்ட்வேர், ப்ரைஸ் டு எல்லாம் அதான் இந்த ப்ரைஸ் ஜஸ்டிஃபை பண்ணதான்னு கேட்டால் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போது கரண்ட் ட்ரெண்டில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, மோட்டோரோலா எட்ஜ் 50 அல்ட்ரா 8s Gen 3 இருந்தாலும் 60,000 ப்ரைஸ் பண்ணியிருக்கிறனால அதை யாராவது சீண்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ தான் சொன்னேன், GT6 ரியல்மியோடது 8s Gen 3 தான், அதுவும் ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். ஆனால் மோட்டோரோலா அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ட்ரிபிள் கேமரான்னு சொல்ல முடியாது. மோட்டோரோலா கிட்ட பவர்ஃபுல்லான ட்ரிபிள் கேமரா இருந்தாலும் போஸ்ட் ப்ராசஸிங் அப்படின்னு வந்ததுன்னா நைட் டைமில் தலைவர் நொண்டி தான். சரியா, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, GT6ஐயே இவ்வளோ பேர் கிழிக்கிறாங்கன்னா அப்போ மோட்டோரோலாவை என்ன பண்ணுவாங்க? ஸோ அப்போ இப்போதைக்கு மோட்டோரோலாவை நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ரொம்ப அப்படி தைரியமா மோட்டோரோலாங்க நம்ம பையங்க மோட்டோரோலா 60,000 இருந்தால் என்னங்க இப்போ ஃபஸ்ட் டே வாங்கினீங்கன்னா 50,000 கிடைக்க போகுது, வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இதுவே ஒரு பிக் பில்லியன் டேஸ் டைமில் 40,000 வருதுன்னு வைங்க, இந்த கேமரா செட்டப்பு, அதுவும் ஒரிஜினல் வுட்டோடு இருக்கக்கூடிய ஒரு ஃபோனு, இப்படிப்பட்ட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன ஆகிடும்னா 40,000 அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ஒர்த்தான ஃபோன். இப்போ இதில் யாருனாலும் நீங்கள் நம்பி உங்கள் காசை போடுங்க, வாங்கிக்கோங்க, யூஸ் பண்ணுங்க, இந்த காசுக்கு அது ஒர்த்து தாங்க. ப்ரைஸ் டு ஃபீச்சர், ப்ரைஸ் டு ஹார்ட்வேர், இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஆஃபர் அப்படிங்கிற டேர்ம்னால கிரியேட் ஆகுது. ஸோ மொத்தம் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது பார்த்தீங்களா, ஒரு யூசர், என்விரான்மெண்ட், அப்டேட்ஸ், ஹார்ட்வேர் ஃபெயிலியர், ஆஃபர். ஸோ இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஒரு ஸ்டாண்டில் இருக்கோம்னா அந்த ஸ்டாண்டை விட்டு நம்மளை வெளில வர வைக்கிறதுக்கான ரீசனே இந்த 5 தான் இருக்கும். ஓகேயா, அதனால தான் ஒரே ஸ்டாண்டில் யாராலையும் இருக்க முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
என்ன ப்ரோ நீங்கள் தானே 6 மாதம் முன்னாடி இந்த ஃபோன் வேண்டான்னு சொன்னீங்க, இப்போ வாங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாங்க. நத்திங் ஃபோன் 2 நல்ல ஃபோன் தான். வரும்போது 45,000 போது நம்ம எல்லோரும் என்ன சொன்னோன்னா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லைல்ல அப்படின்னு நம்ம கலாச்சிருப்போம். பட் அதே ஃபோன் வந்து இப்போ கொஞ்சம் முன்னாடி ஃப்ளிப்கார்ட் ஆஃபர்லலாம் 30,000 வந்துச்சு, 8128. பட் அந்த ஃபோன் அகைன் 30,000 கன்சிடர் பண்ணலாமான்னு பார்க்கும்போது ஸ்பெசிஃபிகேஷன், எல்டிபிஓ பேனல், பில்டு குவாலிட்டி இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் யூசர் ஒரு கேமராக இருக்கும் பட்சத்தில் ஒரு நாளைக்கு சுமார் 4 மணி நேரம் நான் பப்ஜி தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு இந்த ஃபோனை நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியுமான்னும் போது ஜெனரலைஸ்டாக 8+ Gen 1ங்கிறனால எல்டிபிஓ பேனல் இருக்கிறனால நத்திங்கோட கம்யூனிட்டி ரொம்ப ஆக்டிவ்ங்கிறனால நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். 30,000 சூப்பர் வாங்கிக்கோங்க. பட் ஒரு கேமர், ஹார்ட்கோர் கேமருக்கு வந்து நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால், நம்ம பசங்களோட கமெண்ட்ஸை படித்து தான் இதுவும் நான் சொல்கிறேன். எனக்கு நான் கேம் ஆடுவேன், சிஓடி ஆடுவேன், ஜென்சன் இம்பேக்ட் ஆடுவேன், எனக்கு வந்து ஃப்ரேம் ட்ராப் ஆகுது, கன்சிஸ்டன்சியே இல்லை, இது ஒரு 8 சீரிஸ் ப்ராசர் மாதிரி ஃபீல் ஆகலைன்னு எவ்வளோ கமெண்ட் படிச்சிருப்பேன் தெரியுமா? அப்போ என்ன ஆகுது? அகைன் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். நான் வந்து பயங்கரமான கேமரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அஸ்வத் வந்து கிளாஷ் ஆஃப் கிளான் விளாட்றானா, நான் ஒயிட் அவுட் சர்வைவல் விளாண்டுக்கிட்டு இருக்கேன், பீச் பக்கி 2 ரேசிங் ஆடுறேன், இவ்வளோ தான் நான் ஆடுறேன். அதனால் நான் வந்து ஒரு பெரிய கேமர் மாதிரியும் பேச முடியாது. சரி, ஒரு ஃபோன் வாங்குறேன், இப்போ அன்பாக்சிங் பண்ணுறேன், இல்லாட்டி எனக்கு ஒரு ஃபோன் கிடைக்குது, அதனால் அந்த ஃபோனை பற்றி நான் பேசுகிறேன். செகண்ட்ஸ் மார்க்கெட்லேயே ஒரு ஃபோன் எனக்கு கிடைக்குது, நான் அதுக்காக அதை பற்றி பேசுகிறேன்னே வைங்க. கேம் வந்து நீங்கள் எல்லோரும் ஆடுறீங்கிறதுக்காக அன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் 1/2 மணி நேரம் வந்து நான் சும்மா ஒய்ஃபை நெட்ஒர்க்கில் இண்டோரில் வச்சு ஆடிட்டேன்னு வைங்களேன், அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாருக்கும் கிடைக்கும்னு நான் சொல்ல முடியாது. இதுக்கு தான் நான் வந்து இன்னொரு ஃபேக்டரும் சொல்லியிருப்பேன். இந்த பிளைண்ட் கேமரா டெஸ்ட்னு சொல்லிட்டு MKBHD பண்ணுறது கூட என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோரும் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த சிச்சுவேஷனில் பாருங்களேன், 20 ஃபோனை கம்பேர் பண்ணும்போது பட்ஜெட்டில் இருக்கிற பிக்சல் ஏ சீரிஸ் தான் அடிச்சு அதுதான் அடித்து கடைசியில் ஃபஸ்ட் ரேங்க் வருது. பீப்புள்ஸ் ப்ரிஃபரன்ஸ்லேயும் வந்து நிற்கிது, பிளைண்ட் கேமரா டெஸ்ட்டில் ஓவரால் ஓட்டிங்லேயும் அதான் வந்து நிற்கிது. அப்படின்னும் போது என்ன ஆகிடுது, இருக்கலே கெத்துங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் எவ்வளோ பேர் நம்ம ஊரில் பிக்சல் 6 இல்லாட்டி 7 வாங்குறாங்க? பட் எல்லாருமே வந்து கை தட்டிப்பாங்க, ஓகேயா? பட் இங்கே ட்விஸ்ட் என்னென்னா, கம்பேர் பண்ணுறது என்னமோ 2-3 சிச்சுவேஷன் மட்டும்தான். ஒரு ஹியூமன் போர்ட்ரேட் இருக்கலாம், ஒரு டைனமிக் ரேஞ்ச் ரிலேட்டடான ஒரு ஷாட் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷனில் 100 ஷாட் எடுத்திங்கன்னா ஒரே ஃபோன் டிஃப்ரெண்ட் 100 ஷாட்ஸ் எடுக்கும். அட்லீஸ்ட் நம்ம வந்து ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் லெவல் போக வேணாம், ஜென்ரலைஸ்டாக பார்த்தாலே 100 ஷாட்டில் 25 வெரைட்டிஸ் பார்க்க முடியும். ஒயிட் பேலன்சிங்கில் லைட்டாக சேஞ்சு, எக்ஸ்போஷரில் லைட்டாக சேஞ்சு, எட்ஜ் டிடெக்ஷனில் லைட்டாக சேஞ்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரே ஃபோனில் எடுக்கப்பட்ட 100 ஷாட்ஸில் 25 குரூப்பிங் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஃபேக்ட்டு. ஸோ ஓகே, ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நம்புறேன். இது எதுக்காக நான் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் இந்த ஃபோன் தானே ப்ரோ நீங்கள் 6 மாதம் முன்னாடி வேணான்னு சொன்னீங்க, இப்போ என்ன ப்ரோ வாங்கலான்னு சொல்கிறீங்க? இல்லாட்டி இந்த ஃபோன் நீங்கள் 6 மாதம் முன்னாடி வாங்க வேணான்னு சொன்னீங்க, இப்போ என்ன வாங்கலான்னு சொல்கிறீங்க? ஸோ இந்த மாதிரியான ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வருதா, அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது. ஸோ இப்போ என் பொசிஷனில் நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதில் ஒரு ஃபன்னி ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் ரொம்ப அதிகமான நேரம் செலவு பண்ணுறாங்கன்னு நீங்களே சொல்லுங்களேன். நான் வந்து இன்றைக்கி நேற்றுக்கலாம் இல்லைங்க, 2018 அந்த 19 நம்ம ஃபோன் ரெண்டால் வீடியோ போடும்போது எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் அதிகமாக நான் போய் படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அங்கே தான் நிஜமாக நிறைய வியூஸ் கிடைக்கும், ஐடியாவே அங்கே தான் நிறைய ப்ளூம் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு யூஸரும் ஒரே மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுப்பீங்க ஃபார் த ஃபஸ்ட் டைம். இப்போ எனக்கு வந்து அது ஐ காட் யூஸ் டு, அதான் உண்மை. அதனால தான் இப்போ நான் கமெண்ட்டை கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணுறதே கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு போய் படிச்சிடுறேன். படிக்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. வேறு எதுவும் இல்லை. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்து நம்ம இருக்க கீழே கமெண்ட்டில் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். இதுக்கு பேசாமல் நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, ஒரு 1 இயர் பேக்லாம் கூட நான் சொல்லியிருப்பேன், ஆஸ்க் யூஎஸ்பி, ASKUSB. ஸோ இந்த டேக் இருக்கு இல்லையா, ஹேஷ்டேக் போட்டிங்கன்னு வைங்களேன், போட்டு ஒரு கமெண்ட் கேட்டிங்கன்னா நானும் SRKவும் என்ன பண்ண முடியும்னா, எங்களுக்கு ஃபில்டரிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேரெக்டாக போய்ட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, யூடியூப் ஸ்டுடியோவில் போய்ட்டு கமெண்ட் செக்ஷனில் போய் #ASKUSB அப்படிங்கிறத போட்டு சர்ச் பண்ணால் கேட்ட கேள்விகள் எல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிடும். எய்தர் நான் ஷார்ட்ஸில் அது ரெஸ்பாண்ட் பண்ண முடியும், ஒரு கமெண்ட்டுக்கு ஒரு ஷார்ட்ஸ் அழகாக நம்ம பேசிட முடியும், அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் வீடியோ எடுத்து நான் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஸோ ஓரளவுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிதா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும். சரி, வரணும் பார்க்கலாம். பாய்.